பிறந்து சிறந்த மொழிகளுள் சிறந்தே பிறந்த மொழியாம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதலில் வணங்குகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி சங்க இலக்கியத்தில் 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு நம்ம சங்க இலக்கியங்களை சொல்கிறோம். அதில் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 10 பாட்டு நூல்கள் மொத்தம் 10 நூல்களில் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, இந்த 10 நூல்கள்லையும் அகநூல்கள், புறநூல்கள், அகம்புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு 3 இதுலையுமே இருக்கு. அகநூல்கள்னா நமக்கு தெரியும், அகம் சார்ந்து உள்ளம் சார்ந்து இருக்கக்கூடிய நூல்கள், தலைவன் தலைவியை கூறக்கூடிய நூல்கள், அவர்களுடைய இன்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நூல்களை தான் அகநூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 3 நூல்கள் இருக்குது, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. ஆனால் இன்னைக்கு நம்ம புறநூல்களில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள் 5, மதுரை காஞ்சி 1 சேர்த்து மொத்தம் 6 நூல்கள் புறநூல்கள். இதில் நம்ம ஆற்றுப்படை நூல்கள் மட்டும் பார்க்க போகிறோம். அதில் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னாலே இந்த 10 நூல்களுக்கும் ஒரு வெண்பா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, முருகு பொருநாறு 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் பாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாத்தொடும் 10 அப்படின்னு அந்த ஒரு வெண்பாவால் இந்த 10 நூல்களையும் சுருக்கமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லும்போது ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம், வழிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம், நெறிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 5 ஆற்றுப்படை நூல்களில் இந்த 5இல் முதல்ல கொடுக்கப்பட்டது திருமுருகாற்றுப்படை. முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இயற்றப்பட்ட நூல் திருமுருகாற்றுப்படை. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஆற்றுப்படையினாலே ஒரு பாணன், விரலியர், பொருணன், கூத்தர், இந்த மாதிரி இவங்களுடைய பழங்காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அவங்க பட்ட துன்பத்தில் அவங்க ஒருத்தன் துன்பப்பட்டுட்டான் அப்படின்னா அவங்களுடைய துன்ப நிலையை போக்குவதற்காக ஒரு அரசனையோ வள்ளலையோ போய் பார்த்து புகழ்ந்து பாடுறாங்க. பாடி பரிசில் பெற்று வர்றாங்க. அந்த பரிசில் பெற்று வரக்கூடிய அந்த பாணன் எதிரில் வரக்கூடிய மற்றொரு பாணனுக்கு என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்காக, அந்த துன்பத்தை தீர்ப்பதற்காக தன்னுடைய அரசனை சுட்டி காட்டி, நான் இந்த மாதிரி துன்ப நிலையில இருந்தேன், இப்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையில இருக்கேன், அதே மாதிரி உன்னுடைய துன்ப நிலையை போக்கிக் கொள்வாயாக அப்படின்னு சொல்லி தன்னுடைய கலை திறமையை வெளிப்படுத்தும் விதமாக தமிழ் கலை பண்பாட்டின் பெட்டகமாக இந்த ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. இந்த முதல்ல இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படையை பார்த்தீங்க அப்படின்னா, இது மட்டும் சற்று கொஞ்சம் வேறுபாடு அடைந்து, அதாவது முருகனிடம் பெற்ற அருளை ஒருவன் என்ன செய்யறான், தன் வினை போக்கிய அந்த முருகனின் அருளை நான் பெற்றுவிட்டேன், அதனால என்னுடைய வழி மாதிரி உனக்கும் ஒரு வழி அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய நூலாக தான் இந்த திருமுருகாற்றுப்படை இருக்கு. இந்த திருமுருகாற்றுப்படையில இன்னும் என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னா, முருகனுடைய அந்த 6 முகங்கள், அதுக்கப்புறம் 12 கைகள், சூரபத்மர் நிகழ்வு, இது எல்லாமே வதம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படி இருக்கு. அறுபடை வீடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்செந்தூர் சொல்வோம், திரு ஆவினன்குடி சொல்வோம், முதல்ல இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். இங்க இருக்கக்கூடியதுல இந்த அறுபடை வீடுகள்ல திரு ஆவினன்குடி, திருத்தணி, திருவேரகம், சுவாமிமலை சொல்வோம் நம்ம, குழந்தையாக இருக்கக்கூடிய நிலை, அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை, அதுக்கப்புறம் குன்று தோராடல், இந்த மாதிரி 6 படை வீடுகள்லையும் முருகனின் வழிபாடு குறித்த அந்த திருத்தலங்களை பற்றி அறியக்கூடியதாக இந்த திருமுருகாற்றுப்படை இருக்கு. இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சைவ திருமுறைகள் மொத்தம் 12, அதுல 11வது திருமுறையா இந்த திருமுருகாற்றுப்படையை வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, முருகன் அந்த சைவ கடவுளுக்கு வரும்போது முருகனுடைய அருள் எல்லாமே அதுல பாடப்படுறதுனால இந்நூலை இயற்றியவர் நக்கீரர். இது சைவ திருமுறைகள்ல 11வது இருக்கு அப்படிங்கிறது சிறப்புக்குரியதாகும். அடுத்து என்ன அப்படின்னா, பொருணராற்றுப்படை. பொருணன் அப்படின்னாலே அதாவது வேடம் விட்டு நடிக்கக்கூடியவன் பொருணன் அப்படின்னு சொல்றோம். 248 அடிகள் இந்த நூல்ல இருக்கு. இதுல முடத்தாம கண்ணியர் ஆசிரியர் இவர் தான். இந்த பொருணன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பொருணன் என்ன பண்றான் அப்படின்னா, கரிகார் பெருவளத்தான், அவர் தான் என்ன அப்படின்னா பாட்டுடை தலைவராக இருக்கக்கூடிய கரிகார் பெருவளத்தான். அங்க ஆற்றுப்படுத்துறதுக்காக ஒரு பொருணன் என்ன பண்றான், இன்னொரு பொருணனை தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய
துன்பங்களை தீர்ப்பதற்காக அவனை ஆற்றுப்படுத்தி வழிப்படுத்தி நெறிப்படுத்தி அனுப்பி வைக்கிறான். அப்ப கரிகார் பெருவளத்தானின் சிறப்பு நம்ம இன்னைக்கு வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். 7 அடி சென்று அனுப்பும் வழியில் இருந்து பரம்பரையை உருவாக்கியவன் கரிகாலன் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா விருந்தினர்கள் வந்தாங்க அப்படின்னாலே அன்றைய காலத்துல எல்லாம் பொருணர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்திருக்காங்க. அவங்களுடைய யாழ் கருவிகள் இருக்கும் இல்லையா, அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ஏழ்மை நிலையில இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும், அவங்க கரிகார் பெருவளத்தான பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கருவிகளை எல்லாம் சரி செய்து தன் திறமைகளை அரங்கேற்றம் பண்றதற்கு கிட்டத்தட்ட 1 மாசமாகுது. அந்த அவனுடைய உடல் நிலையை தேத்தி அதுக்கப்புறம் அவனை சரி செய்வதாக, அவனுடைய கலையை அரங்கேற்றம் பண்ணுவதாக இந்த நூல்ல நிறைய குறிப்புகள் இருக்கு. அதாவது ஈரும் பேணும் இருக்கக்கூடிய அந்த நிலையை அகற்றி, அதாவது தலையெல்லாம் பரட்டையா கந்தலாடையை போட்டுக்கொண்டு வந்த ஒரு பாணனை பொருணனை எப்படி கரிகார் பெருவளத்தான் தன்னுடைய அந்த அரசனுடைய இல்லத்திற்கு அழைத்து அங்க என்ன ஆகும் அப்படின்னா 1 மாத காலமாக அவனுக்கு விருந்து கொடுக்கறானா. ஊழின் வாய் எய்து ஒற்றி அப்படின்னா, அதாவது சாதாரண உணவை அவங்க சொல்லல, கரியாலான அந்த இறைச்சி உணவுகள் இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே ரொம்ப சுட சுட கொடுத்ததுனால அந்த வாயில் இருக்கக்கூடிய ஈறு கூட என்ன செஞ்சிச்சான், வெந்து போற அளவுக்கு சுட சுட கொடுக்கக்கூடிய காட்சி. அதை தான் அங்க சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வு 1 மாசம் அல்ல, 2 மாசம் அல்ல, நிறைய மாதங்கள் அவனை கவனித்து அனுப்பக்கூடிய அளவுக்கு கரிகார் பெருவளத்தானின் அந்த புகழானது இங்க சுட்டி காட்டப்படுகிறது. இது பொருணராற்று படையில் இருக்கக்கூடிய அத்தனை 248 அடிகள்லையுமே காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பு, அதுக்கப்புறம் கரிகாலனுடைய நிலை புகழ் எடுத்தாளப்படுகின்றது. அடுத்து சிறுபானாற்று படை. இது சிறு பாணர்கள் அப்படின்னு சொல்லும்போது சிறு யாழ்களை வைத்து பாடக்கூடிய அந்த பாணனை சொல்றோம். இது 269 அடிகளை கொண்ட இந்த நூல் நல்லூர் நத்தத்தனார் நல்லியக்கோடன் நல்லியக்கோடன் தான் பாட்டுடை தலைவன். அப்ப நத்தத்தனார் பாடுறாரு. இப்ப இந்த நூல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்மானம் காக்கக்கூடிய நம்ம தமிழர்களின் நிலை, அதாவது பிறரிடம் யாசகம் கேட்டு இல்லாத நிலை, அதுதான் சொல்றாங்க. அவங்களுடைய அடுப்பங்கரை எப்படி இருக்கும், அவர்களுடைய வறுமை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு அடுப்பங்கரையில எப்பவுமே ஒரு குளிர்ச்சி பொருந்திய நிலையில இருக்குமா. நம்ம சமையல் பண்ணோம் அப்படின்னா அங்க ஒரு வெப்பநிலை இருக்கும், ஆனா இங்க குளிர்ச்சி பொருந்திய நிலை இருக்கு. அங்க நாய்க்குட்டியானது என்ன செய்தான், படுத்து தூங்கக்கூடிய நிகழ்வு. அப்ப எவ்வளவு தூரம் வறுமையில இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த சிறுபானாற்று படையில பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, நல்லியக்கோடன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கடையேழு வள்ளல்கள் 7 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து அந்த சங்க காலத்துல அடுத்து உதவி செய்வதற்கு யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நல்லியக்கோடன் தான். அப்ப அந்த 7 கொடுத்த அந்த ஈகை திறம் இருக்கு இல்லையா, அதை நல்லியக்கோடன் கொடுப்பதாக கூறக்கூடிய நூல், அந்த பற்றிய நூல் செய்திகள் எல்லாமே இந்த சிறுபானாற்று படையில இருக்கு. அடுத்து பெரும்பானாற்றுப்படை. பெரிய யாழ்களை வைத்து பாடக்கூடிய பாணனுடைய நிலை சொல்றாங்க. 500 அடிகளை கொண்ட இந்த நூல்ல கடியலூர் உருத்திரங்கண்ணனார் புலவர். அவர் இங்க பாட்டுடை தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன். அவருக்காக இது எழுதப்பட்ட, பாட்டுடை தலைவனாக கொண்ட எழுதப்பட்ட நூலாகும். இந்த பெரும் பானாற்று படை அப்படின்னு சொல்லும் போது 5 வகை நிலம் இருக்கு இல்லையா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் சிறப்புகளை எல்லாம் சொல்லக்கூடியதா இருக்கு. அந்த நிலத்தில் உள்ள மக்கள் வாழும் வாழ்க்கை முறையை சொல்லக்கூடியதாக இந்த பெரும்பானாற்றுப்படை விளங்குகிறது. கூத்தராற்றுப்படை. இது என்ன அப்படின்னா மலைப்படு கடாம் அப்படின்னு சொல்றோம். நன்னன் செய் நன்னனை பெருங்குன்றூர் கௌசிகனார் பாடியிருக்காரு. இப்ப இந்த கூத்தராற்று படை பாத்தீங்கன்னா மலைப்படு கடாம் அப்படின்னு சொல்றோம். இதற்கு ஒரு உவமையா சொல்றாங்க. மலைக்கு யானையை என்ன செய்யறாங்கன்னா ஓமிக்கிறாங்க. அந்த மலையின் கண் ஒழுகும் அருவியின் ஓசை இருக்கு இல்லையா, அதற்கு அந்த யானையின் மத்தகத்தின் கண் ஒழுகும் மதநீரின் ஓசைக்கு அந்த மதநீர் சொல்வோம், அதாவது காதுக்கும் கண்ணுக்கும் இடைப்பட்ட நீரில் வடியக்கூடிய அந்த நீரானது அந்த ஓசையும் அருவியின் ஓசையும் ஒத்து உள்ளது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மலைப்படு கடாம் அப்படின்னு மலையில் எழக்கூடிய அந்த ஓசையை குறிப்பதாக இந்த நூல் அமைகின்றது. இதில் 583 அடிகள் இந்த நூல்ல அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த ஆற்றுப்படை நூல்கள் 5ஐயுமே நம்ம பார்க்கும்போது என்னவாகுது அப்படின்னா, கால்நடையாக அந்த காடு மலை அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய வழிகளை கடந்து வரக்கூடிய அந்த இசை கருவிகளை தோளிலே சுமந்து வரக்கூடிய அந்த பாணர்கள்
பொருணர்கள், கூத்தர்கள், விரலியர்கள் இவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே வந்து அவங்களுடைய கலை தொண்டு பழங்காலத்து சங்க காலத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு சான்றாக மலைப்படு கடாம் தக்க சான்றாக இருக்கு. அது மட்டுமல்ல, எல்லா நூல்களையும் இப்ப 5 நூல்கள்ல முதல்ல இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படை தவிர மற்ற 4 நூல்களையும் பார்த்தோம்னா இந்த பொருணர், விரலியர் இவங்களுடைய கலைப்பண்பு இருக்கு. இததான் வந்து தொல்காப்பியத்துல புறத்திணையியல் நூற்பா சொல்லுவாங்க. பொருணர், கூத்தர், பாணர், அப்புறம் விரலியர் இவங்க எல்லாருமே ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி அதாவது பெற்ற பெருவளம் பெறாருக்கு சொன்ன எதிர் சொன்ன பக்கமும் அப்படிம்பாங்க. அதாவது தான் பெற்ற பெருவளத்தை பெறாமல் இருக்கக்கூடிய இன்னொரு பாணனுக்கு வழிகாட்டி நெறிப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை சரி செய்வதாக அமைக்கக்கூடிய ஆற்றுப்படை அப்படிங்கிறது நெறிப்படுத்துதல் அப்படிங்கிற வகையில விளங்குகின்றது. இந்த நூற்பாவானது அதற்கு சான்றாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தமிழர் கலைப்பண்பை நாகரிக பண்பையும் நயமுறை எடுத்துக்காட்டி நிற்கக்கூடியது இந்த ஆற்றுப்படை நூல்கள் என்று கூறி இன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.